அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். துணிச்சலாக சவாலை ஏற்ற சீமான், அனல் பறக்க போகும் விவாதம். இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கருப்பணியப்பன் ஜீ தமிழ்ல இருந்து விலகிய பிறகு வா தமிழா வா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதுவும் கலைஞர் தொலைக்காட்சியில அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல மட்டுமே பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சியில இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்னே தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஜீ தமிழ்ல இருந்து ஒரு சில காரணங்களால விலகிய கருப்பணியப்பனுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய விமர்சனங்கள் வந்த ஒரு காரணத்தினால திராவிட கூடாரமான கலைஞர் தொலைக்காட்சியில போய் இணைஞ்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்ததே கருப்பணியப்பன் தான் அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கருப்பணியப்பன் பாத்தீங்கன்னா நேரடியாக சீமானோட மோத முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் தமிழா நிகழ்ச்சியில இருந்து விலகி இருந்தாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக கலைஞர் தொலைக்காட்சியில இந்த வா தமிழா வா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தற்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மக்களை ஈர்க்கும் வண்ணம் நிறைய டைட்டில் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால இந்த ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா இணையத்துல ரொம்ப வைரலாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதனைத் தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, கருப்பணியப்பனையும் சீமானையும் ஏன் நேரடியாக விவாதம் பண்ண விடக்கூடாது அப்படின்னும், வெறும் சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்கிறத விட இரண்டு தரப்பு மக்கள் பேசுற ஒரு இடத்துல ஒரு தரப்பு மக்களுக்கு சாதகமாக சீமான் பேச விட்டாலோ, இன்னொரு தரப்பு மக்களுக்கு கருப்பணியப்பனை பேசியிருந்தாலோ இந்த ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக ரொம்ப வைரலாக மாறும் அப்படின்ற நோக்கத்துல தான் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க கலைஞர் நிறுவனம். இதற்கு கருப்பணியப்பன் பாத்தீங்கன்னா சம்மதம் தெரிவிக்காத நிலையில கலைஞர் தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை நம்ம தானே போட போறோம், நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நிகழ்வை நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா தற்போது லைவ்ல நடக்க போகுது அப்படின்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே சீமான் ஒரு மேடையில சொன்ன மாதிரி இனிமே நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக போனாலோ இல்ல விவாத மேடைக்கு போனாலோ அது லைவ்ல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பா இந்த மாதிரியான அரசியல் மேடைகள் இதற்கு சம்மதம் தெரிவித்து தான் கலைஞர் தொலைக்காட்சி சீமான வாதத்திற்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு துணிச்சலாக சீமானும் பாத்தீங்கன்னா அந்த சவாலை ஏற்றிருக்காரு அப்படின்னு நாம் தமிழ் கட்சி நிர்வாகி நமக்கு தகவல் சொல்லியிருக்காரு. கலைஞர் தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு தகவலை நாங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியிடுறோம், அது வரைக்கும் இந்த ஒரு தகவல் வெளிவராம பாத்துக்கோங்க அப்படின்னு தான் நாம் தமிழ் கட்சியிடம் சொல்லியிருக்காங்க. ஆனா சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு நீங்க பகிரணும் அப்படின்னும், ஏன்னா இந்த ஒரு தகவல் நல்லா வெளியே வந்தா மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கும். ஒரு திராவிட கூடாரத்திற்கே சென்று நம்ம நாம் தமிழ் கட்சியை பத்தின விவாதத்தை வச்சா மட்டும்தான் நம்மளுடைய வாதம் பண்ற திறமை அனைவருக்குமே சென்றடையும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் இந்த தகவலை தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை கலைஞர் தொலைக்காட்சியில சீமானும் கருப்பணியப்பனும் வாதம் பண்ணக்கூடிய நிலைமை வந்தா அந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.